உலக அளவில பெரிய அழிவு வருமா? வத்த போர் அதுக்கு காரணமாகுமா? சிங்கப்பூர் பிரதமர் அப்படித்தான் நினைக்கிறார். இன்றைய உல வட்ட பதற்றங்களை மின்கிங்கன்ல கொந்தளிப்போடு ஒப்பிட்டு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வோங் ஒரு அதிர்ச்சி எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இது ஏன் முக்கியம்? அந்த காலத்தில் இதே போன்ற பொருளாதார மோதல்கள் தான் இரண்டாம் உலக போருக்கு காரணமா அமைந்தன. திரம் அதிபரின் சமீபத்திய வரி உயர்வுகள் பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளன. அமெரிக்காவின் வர்த்தக பங்காளிகள் அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வியட்நாமிய இறக்குமதிகளுக்கு 12% வரையும், சீன பொருட்களுக்கு 24% வரையும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரு கூட அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட நாடுகளில் இது குறைந்த வரிதான் என்றாலும் சிங்கப்பூருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சிங்கப்பூர் என்ன செய்கிறது? பதிலுக்கு வரி விதிக்கவில்லை. மாறாக பிரதமர் வோங் மீளுந்தன்மை, சர்வதேச கூட்டணிகள் மற்றும் விழிப்புணர்வு ஆகியவற்றை வலியுறுத்துகிறார். உலக வர்த்தக அமைப்பின் விதிகளை அமெரிக்கா கைவிட்டிருக்காக கண்டனம் தெரிவித்து உலகளாவிய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். தென்கிழக்கு ஆசியா முழுவதும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த நாடுகள் முயன்று வருகின்றன. வணிக தலைவர்கள் அதிகரித்து வரும் செலவுகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார மந்தநிலை குறித்து கவலைப்படுகிறார்கள். அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் மக்கள் பெரிய அளவில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஸ்திரமின்மை குறித்து அச்சம் தெரிவிக்கின்றனர். உலகளாவிய பொருளாதார மனநிலை ஏற்படுவதற்கு 20% வாய்ப்பு இருப்பதாக ஆய்வு நிறுவனங்கள் கணித்துள்ளன. முன்னாள் பிரதமர் லீ சியன் லுங்கோங் இது குறித்து பேசி நீண்ட கால எதிர்மறை விளைவுகளை பற்றி எச்சரித்தார். வரலாறு மீண்டும் திரும்பும் நிலையில் இருக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகிறது. வெளிப்புடன் இருங்கள், தயாரா இருங்கள். இந்த நெருக்கடி குறித்த கூடுதல் தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.